ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போன இடத்துக்கே போயிட்டுருப்போம். கடைசியாக சென்னை ஈசிஆர் சாலையில் இருக்க எல்லா டூரிஸ்ட் இடங்களையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே சமயம் அதில் காமிச்ச இடங்கள் எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஆனால் இந்த வீடியோவில் ஃப்ரீயில் ஆரம்பித்து 100 ருபீஸ்க்குள்ளே இருக்க சென்னை சிட்டிக்குள்ளே இருக்க ஒட்டுமொத்த டூரிஸ்ட் பிளேஸையும் கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, பார்க்கிங்க்கு எவ்வளோ வாங்குறாங்க, அந்த இடத்தோட ஓப்பனிங் டைமிங் என்ன, எல்லாமே A to Z பார்க்க போகிறோம். நீங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லை ஃபெஸ்டிவல் டைம்லேயோ எங்கேயாச்சும் வெளியில் போக பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னையோட லேண்ட்மார்க்கான மெரினா பீச் இதுதாங்க வேர்ல்டுலே செகண்ட் லாங்கஸ்ட் பீச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெரினா பீச் போயிருந்தேன். டோட்டலாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ரினோவேட் பண்ணி ப்ளூ ஃப்ளாக் பீச்சாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாஸ் நிறைய இருக்குது. அண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் சீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எல்லா இடத்துலையும் கார்ட்ஸ் இருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ க்ளீனான மெரினாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டேஜ் கூட இருக்குது. ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்னை ரயில் மியூசியம். இந்த இடம் எக்ஸாக்டாக லக்ஷ்மிபுரம் வில்லிவாக்கமில் இருக்குது. இங்கே அடல்ட்டுக்கு 40 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 15 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியமில் எல்லா விதமான ட்ரெயினும் மக்கள் பார்வைக்காக வச்சுருப்பாங்க. இங்கே இருக்க எல்லாமே ஒரிஜினல் ட்ரெயின். இந்த மியூசியம் உள்ள ட்ரெயின் எப்படி உருவாச்சு, ட்ரெயினை எப்படி பில்ட் பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக போட்டிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ட்ரெயினில் முன்னாடி நின்றுட்டு ட்ரெயின் உள்ளே போயிட்டு கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஓப்பனிங் hours 10 AM to 5 PM. மண்டே மட்டும் ஹாலிடே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்கிங்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் கிடையாது. வெளியே ரோட்லேயே நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போலீஸ் மியூசியம். இந்த இடம் எக்ஸாக்டாக எக்மோரில் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா பிளேஸோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மியூசியம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மியூசியம். போலீஸை பற்றி கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியாக போட்டிருப்பாங்க. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டைம் பாம் எப்படி இருக்கும், அதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணுவாங்க, அவங்க யூஸ் பண்ணுற கன், புல்லட்ஸ் எல்லாமே இந்த மியூசியமில் இருக்கும். நான் என்னவோ கிரைம் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு இந்த மியூசியம்லேருந்து வெளியே வரும்போது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மறக்காம எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்க. இங்கே அடல்ட்டுக்கு 10 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 5 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் hours 11 AM to 7 PM. டியூஸ்டே மட்டும் ஹாலிடே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீடர்ஸ் மெமோரியல். இந்த இடம் சென்னை மெரினா பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே தலைவர்களோட சமாதி எல்லாமே இருக்கும். டாக்டர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவோட சமாதி ஒரு பக்கமும், பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரோட சமாதி ஒரு பக்கமும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறை எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே ஒரு மியூசியம் கூட வச்சுருக்காங்க. சின்ன வயசில் எம்ஜிஆர் சமாதியில் அவரோட வாட்ச் சவுண்டு இன்னும் கேட்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ கேட்குதான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்க ஜெயலலிதா அம்மாவோட மியூசியம் ரொம்பவே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் தெரிஞ்சுக்கும் போது. அதே சமயம் டாக்டர் கலைஞரோட சமாதி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த இடத்த ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே போகிறதுக்கு எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் மியூசியம். இந்த இடம் எக்ஸாக்டாக சென்னை மெரினா பீச் ராஜாஜி ரோட்டில் இருக்குது. இங்கே போனோன்னா உங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ஃபோனில் காமிச்சா கூட ஓகே தான். இங்கே ஸ்கேன் பண்ணி UPIயில் தான் பே பண்ண முடியும். கேஷ் நாட் அலவுடு. இங்கே ஒரு அடல்ட்டுக்கு 20 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியமில் பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அவங்க ஆட்சி பண்ணப்போ இந்த ஃபோர்ட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்களோ எல்லாமே இதில் இருக்கும். இந்த இடம் ரொம்பவே ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் பார்க்கிங்கான ஸ்பேஸ் இருக்கு. இந்த பார்க்கிங்க்கு எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். குன்றத்தூர் முருகர் டெம்பிள். இங்கே மொத்தம் 84 படிகள் கொண்ட மலை கோவில் இது. இந்த கோவிலை சுற்றி இருக்க அட்மாஸ்பியரே ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவிலுக்கு உள்ளேயும் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளேயே ஒரு குட்டி ஸ்டால் கூட இருக்குது. இங்கே ஸ்பெஷல் தரிசனம்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கோவிலுக்கு பின்னாடி நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் கூட இருக்கும். மலை ஏறதுக்கு முன்னாடி கீழேயே பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பாங்க. நீங்கள் வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம். அண்ட் பார்க்கிங்க்கு இங்கே நிறையவே ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரீ தான் எல்லா வண்டிக்கும். Opening hours 6 AM to 1 PM. Evening 3:30 to 8:30 PM.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில். இந்த கோவில் எக்ஸாக்டாக திருநீர்மலை கிட்ட இருக்கு. குன்றத்தூர் முருகர் கோவில் கிட்ட இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த திருநீர்மலை இருக்கு. இந்த கோவிலுக்கும் படிக்கட்டுகள் ஏறி தான் போக முடியும். நடந்து வரவங்களுக்கு வெயில் தெரியக்கூடாதுன்னு மேலே ரூஃப் டாப்லாம் போட்டிருப்பாங்க. ஒன் ஸ்டாப் ரீச் ஆனதும் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இந்த கோவிலை சுற்றி நிறையவே வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. சிட்டி க்ரௌட்லேருந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய டூரிஸ்ட் இங்கே வராங்க. இங்கே பைக்குக்கு 10 ருபீஸும் காருக்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் hours 8 AM to 12 PM, ஈவினிங் 4 to 8 PM. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அயப்பாக்கம் பேரறிஞர் அண்ணா பார்க். இந்த பார்க்கை ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பார்க்குக்கு எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். ஆனால் இது ஒரு ஃப்ரீ பார்க் மாதிரியே தெரியாதுங்க, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பார்க் ஃபுல்லாகவே நிறைய செடிகளும் ஃப்ளவர்ஸும் கொட்டி கிடக்கும். அண்ட் இங்கேயே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஜிம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஓப்பனிங் hours 4:30 AM to 10:30 AM, ஈவினிங் 4 to 10 PM. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அண்ணா டவர். இந்த பார்க் சிட்டிக்கு சென்டரில் இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இங்கேயே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாஸ் கூட இருக்குது. இங்கே ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. கனெக்ட் ஆகுமா தெரியல, ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இந்த டவருக்கு மேலே போய் நம்ம வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். மேலே ஏறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நல்லா தெளிவாக தமிழில் தான் போட்டுருக்கு. இங்கே இருக்க செவுத்துலலாம் எழுதக்கூடாது, கிறுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்காங்க. டவர் மேலே ஏறும்போது கால் வழுக்கக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாக ரப்பர் மேட் போட்டிருக்காங்க. அண்டு சைடில் ஃபுல்லாக கிரில் போட்டு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஒன் ஸ்டாப்பில் ரீச் ஆனதும் அங்கே தெரிகிற வியூ பாயிண்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். 360 வியூவோட சென்னை சிட்டியை பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வரதுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். ஓப்பனிங் hours 7 AM to 6 PM. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாதாவரம் பொட்டானிக்கல் கார்டன். சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குன்ட்டு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ரொம்பவே லெஸ் க்ரௌடடாக இருந்தது, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இந்த பார்க் பார்க்கவே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு. இங்கே உள்ளேயே ஒரு குட்டி லேக் கூட இருக்குது. க்ரௌட் கம்மியாக இருக்க பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. இங்கே ஒரு அடல்ட்டுக்கு 40 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. பைக்குக்கு 20யும் காருக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் hours 9 AM to 6 PM. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரதியார் நகர் பீச். இந்த பீச் எக்ஸாக்டாக எண்ணூரில் இருக்குது. இந்த இடத்துல ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தூண்கள் தான். பீச்சுக்கு ஓரத்துலேயே இந்த மாதிரி பெரிய பெரிய தூண்கள்லாம் இருக்கும். இங்கே ஃபோட்டோஸ், ரீல்ஸ் எடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. இங்கே ஃப்ரீ என்ட்ரி தான், 24 hours ஓப்பனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காசிமேடு ராக் பீச். இந்த இடத்துக்கு சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பீச்சில் இருந்து நிறைய போட்டு போயிட்டு வரதெல்லாம் பார்க்க முடியும். சில்ட்ரன்ஸ்க்கு போட்டு, மீன் பிடிக்கிறதெல்லாம் பிடிக்கும். அது எல்லாமே இந்த இடத்துல பண்ணுவாங்க. கடற்கரை ஓரமாக நிற்கிற போட்டில் ஏறி நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். இந்த பீச்லேயே கூட நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் கூட எடுத்திருப்பாங்க. இங்கே போகிறதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான், 24 hours ஓப்பனில் இருக்கும். சென்னை ஸ்னேக் பார்க். இந்த இடத்துல முழுக்க முழுக்க பாம்புகள் மட்டும் தான் இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு அடல்ட்டுக்கு 30 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் hours 9 AM to 5:30 PM. டியூஸ்டே மட்டும் ஹாலிடே இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். ஸ்கூல் படிக்கும் போது டூர்னாலே இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ புதுசாக ரினோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கை. இங்கே ஒரு அடல்ட்டுக்கு 60 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் hours 9 AM to 5:30 PM. அண்ட் இந்த இடத்துலையே பெரிய ஜூ கெஃபே ஒன்று இருக்குது. அங்கே சேல் பண்ணுற ஃபுட் ப்ரைஸ் லிஸ்ட்லாம் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இங்கேயே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. பைக்குக்கு 20 ருபீஸும் காருக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப் டவுன். இந்த இடத்த பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ரெகுலராக நம்ம போயிட்டு வர இடம் தான் இது. கத்திப்பாரா பிரிட்ஜு கீழே ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கேயே சில்ட்ரன்ஸ் பார்க் ப்ளே ஏரியா கூட இருக்குது. ஸ்டார்பக்ஸ், KFC, காஃபி ஷாப்புன்ட்டு எல்லாமே இருக்குது. இங்கே இருக்க ஸ்டார்பக்ஸோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இங்கே சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக கேம் ஜோன் பார்க்கே இருக்குது. இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. UPIயில் பே பண்ணும்போது பைக்குக்கு 10 ருபீஸும் காருக்கு 30 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே கேஷ் கொடுத்தா பைக்குக்கு 20 ருபீஸும் காருக்கு 40 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் சைன் பெசிலிக்கா சர்ச். இது சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஹில் ஸ்டேஷன் மேலே இருக்குது. இந்த இடம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் சென்னையோட சிட்டி வியூ ஃபுல்லாக தெரியும். இங்கே போனீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக ப்ரே பண்ணிவிட்டு நேச்சர் சீனரிஸ்லாம் ரசிச்சுட்டு வரலாம். இங்கே ஏரோப்ளைன் ஸ்பாட்டிங் கூட இருக்குது. ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது இங்கேருந்தே பார்க்கலாம். இங்கே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸே இருக்குது. பைக்குக்கு 10 ருபீஸும் காருக்கு 30 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் hours 6 AM to 8 PM. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலியாட் பீச் ஆர் பெசன்ட் நகர் பீச்.
சென்னையில் மெரினா பீச்சுக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பனிங்காக இருக்க பீச்னா அது இந்த பீச் தான். இந்த ஆர்ச் கிட்டேயே நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் கூட எடுத்துருப்பாங்க. இந்த பீச்சில் ஏர்லி மார்னிங்கில் புறாக்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஒன்றா பறந்து போகிறத பார்க்குறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேயே சேஃப்டி பர்பஸ்க்காக சிசிடிவி கேமராஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. பார்க்கிங்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் கிடையாது, ரோட்லேயே நிறுத்திக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் எப்போ போனாலுமே இந்த பீச் ரொம்பவே ஹாப்பனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்னை வேளாங்கண்ணி சர்ச். இந்த கோவில் பெசன்ட் நகர் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பீச் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். இந்த வேளாங்கண்ணி சர்ச்லேயே மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது கூட பண்ணுறாங்க. இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு பேக் சைடில் பெரியார் நகர்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். மெயின் ரோடில் சைடில் ஃபுல்லாக டாய் ஷாப்ஸ்லாம் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வந்துடும். இங்கே குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க. இதுக்குள்ளே தான் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே காது குத்துறதுக்கு 80 rupees டோக்கனும் 300 rupees சர்வீஸ் சார்ஜும் வாங்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மொட்டை அடிக்கிறதுக்கு 80 rupeesம் சர்வீஸ் சார்ஜ் 150 rupeesம் சார்ஜ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே குளிக்கிற இடமும் இருக்குது. மொட்டை அடிச்சுட்டு இங்கேயே குளிக்க வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி டெம்பிள். பெசன்ட் நகரில் கடற்கரை ஓரமாக இருக்க ஒரு அழகான ஹிந்து கோவில் தான் இது. இந்த லொக்கேஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த கோவிலை முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே பெருசாக ரினோவேட் பண்ணுறாங்க. இங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டு போகிறதுக்காக ஃப்ரீயாக ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இருக்குது. இந்த கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோவில். ஃபேமிலியாக கோவிலுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே பீச்சையும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் பெசன்ட் நகர் சைட் போனீங்கன்னா இந்த அஷ்டலக்ஷ்மி டெம்பிளையும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா பிளேஸோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புரோக்கன் பிரிட்ஜ். இந்த இடம் எக்ஸாக்டாக அடையாறில் இருக்குது. கூகுள் மேப்பில் கரெக்டாக போட்டாலே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடும். போகிற வழியிலலாம் ஃபுல்லாக ரோடு இருக்காது, வெறும் ஆஃப் ரோடிங் தான் இருக்கும். ரோடு தெரியலன்னு ரிட்டர்ன் போயிட போகிறீங்க, இந்த ஆஃப் ரோடில் தான் கொஞ்சம் தூரம் போய் ஆகணும். இந்த லொக்கேஷனில் நிறைய படத்தோட ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. இந்த புரோக்கன் பிரிட்ஜ் மேலே ஏறணும்னா சைடில் ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டெப் மேலே ஏறி தான் ஏற முடியும். இது மேலே ஏறி ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்துக்கலாம். இந்த இடம் லெஸ் க்ரௌடடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போங்க, தனியாக போகாதீங்க. இங்கே போகிறதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். அண்ட் பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஸ்பேஸ் இருக்கும், அங்கேயே வண்டியை நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாந்தம் சர்ச். இந்த கோவில் எக்ஸாக்டாக மயிலாப்பூரில் இருக்குது. இந்த டெம்பிளை பார்க்கும்போது நாகப்பட்டினமில் இருக்க வேளாங்கண்ணி கோவிலை பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆர்கிடெக்ட்லாம். இங்கே வீக் டேஸில் மாஸ்லாம் நடக்கும், அதோட டைமிங்லாம் கூட அட்டாச் பண்ணுறேன். அண்ட் சண்டே ப்ரேயர்ஸோட டைமிங்கும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்க்கிங்க்கு உள்ளே ஸ்பேஸ் இருக்குது. பைக்குக்கு ஃப்ரீ தான், காருக்கு மட்டும் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் ஹவர்ஸ் 5 AM to 8 PM. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆறுபடை வீடு முருகர் கோவில். இந்த கோவில் எக்ஸாக்டாக பெசன்ட் நகரில் இருக்குது. இந்த கோவிலை பார்க்குறதுக்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்துச்சு. பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் இங்கே வரதை பார்க்க முடியும். ரொம்பவே லெஸ் க்ரௌடடாக இருந்துச்சு இந்த இடம். அண்டு ரொம்பவே க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கோவில் உள்ளேயே நிறைய கோவில்கள் இருந்துச்சு. எந்த பக்கம் போனாலும் அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடமா இருக்கும் இது. நீங்கள் பெசன்ட் நகர் சைட் போனீங்கன்னா இந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஓப்பனிங் ஹவர்ஸ் மார்னிங் 7 to 11, ஈவினிங் 5 to 8:30 PM. இங்கே பார்க்கிங்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் கிடையாது, வெளியே ரோட்லேயே நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திருவான்மையூர் பீச் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த பீச்சோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நகர் பீச். நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாவே இந்த பேர் தான் வரும். இந்த பீச் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே நிறைய ஃப்ளாட்டு வீடுங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளேஸை ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. கடல் மணலுக்கு நடுவில் ஒரு ஹிந்து டெம்பிளும் இருக்கும். கடலை ஃபேஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கோவில். அதே மாதிரி கடலை ரசிக்கிறதுக்காக இங்கே நிறைய சீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெரினா பீச் லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் டாப்பில் போயிட்டு நம்ம சென்னை சிட்டியோட ஃபுல் வியூவையும் ரசிக்க முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக ரினோவேஷன் ஒர்க்குக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போகும்போது இந்த பிளேஸ் ஓப்பனில் இருந்துச்சுன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு அடல்ட்டுக்கு 20 rupeesம் சில்ட்ரன்ஸ்க்கு 10 rupeesம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் ஹவர்ஸ் 10 AM to 11 PM, ஈவினிங் 3 to 6 PM. மண்டே மட்டும் ஹாலிடே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த லைட் ஹவுஸ் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இங்கே பார்க்கிங் அவைலபிள் கிடையாது. மெரினா பீச் உள்ள வண்டியை பார்க் பண்ணிட்டு இங்கே நடந்து வர மாதிரி தான் இருக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவேகானந்தர் இல்லம். இந்த இடம் எக்ஸாக்டாக மெரினா பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது. இங்கே ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே சேர்த்து 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே விவேகானந்தரோட சிலை கூட இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. மெரினாக்கு வரும்போது பீச்சுக்கு மட்டும் போகாமல் இங்கே பக்கத்தில் இருக்க இடத்தையும் சுற்றி பாருங்கள். பார்க்கிங்க்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான். ஓப்பனிங் ஹவர்ஸ் 10 AM to 12:30 PM, ஈவினிங் 3 to 7:15 PM. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வள்ளுவர் கோட்டம். இந்த இடம் எக்ஸாக்டாக நுங்கம்பாக்கமில் இருக்குது. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ரினோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமான ஸ்பாட்டாக இருக்கும். இந்த இடத்த பார்த்தா அப்படியே பேலஸ் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே வாங்கலைனாலும் இந்த இடத்த ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த தேருக்கு மேலே போய் திருவள்ளுவர் சிலையை உள்ளே இருந்து பார்க்கலாம். திருவள்ளுவரை கௌரவிக்கிறதுக்காக இந்த இடத்த கட்டியிருக்காங்க. ஈவினிங் 6:30க்கு மேலே இந்த பிளேஸில் லைட் ஷோஸ் கூட நடக்கும். நான் போன டைமில் இந்த இடத்துல ரெயின் வந்ததுனால ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் இந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா மறக்காமல் லைட் ஷோஸ் பார்த்துட்டு வாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பிளேஸோட ஓப்பனிங் டைமிங் 10 AM to 8 PM. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேத்பெட் ஏக்கோ பார்க். இந்த பார்க்கில் ஒரு அடல்ட்டுக்கு 25 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே போட்டிங் போகிற மாதிரி இருந்தால் அடல்ட்டுக்கு 59 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 29 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இங்கேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. பைக்குக்கு 12 ருபீஸும் காருக்கு 24 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்னை எக்மோர் கவர்மெண்ட் மியூசியம். இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாஃப் டே வாச்சு தேவைப்படும். இந்த மியூசியமில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே அடல்ட்டுக்கு 50 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 25 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பில்டிங் இருக்கும். அதோட ஆர்கிடெக்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டுமே நிறைய பேர் வருவாங்க. அண்ட் இந்த இடத்துக்குள்ளேயே கன்னிமாரா பப்ளிக் லைப்ரரி கூட இருக்குது. உள்ளேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஃப்ரீ தான். ஓப்பனிங் ஹவர்ஸ் 10:30 AM to 6:30 PM. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செம்மொழி பூங்கா. இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக தேனாம்பேட்டில் இருக்குது. இந்த பூங்கா உள்ள ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பிளான்ட்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா வருஷமும் இங்கே டிசம்பர் மந்த் மலர் கண்காட்சி நடக்கும். அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு அடல்ட்டுக்கு 75 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 40 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்குது. பைக்குக்கு 20 ருபீஸும் காருக்கு 75 ருபீஸும் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. இந்த பிளேஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இங்கே ஆன்லைனில் புக் பண்ணி தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். நேரில் போய் கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது. இங்கே தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அடல்ட்டுக்கு 100 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேமெண்ட் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி கிளாஸ் ஹவுஸ்க்கு அடல்ட்டுக்கு 50யும் சில்ட்ரன்ஸ்க்கு 40 ருபீஸும் வாங்குறாங்க. ஜிப்லைனில் போகிற மாதிரி இருந்தால் அடல்ட்டுக்கு 250யும் சில்ட்ரன்ஸ்க்கு 200ம் வாங்குறாங்க. குழந்தைய மடி மேலே உட்கார வச்சு போகிறதுக்கு கூட 150 வாங்குறாங்க. இதுக்கெல்லாம் காசு வாங்கும் போது தான் கடுப்பாக இருக்குது. பேர்ட்ஸ் பார்க்குக்கு அடல்ட்டுக்கு 150யும் சில்ட்ரன்ஸ்க்கு 75 ருபீஸும் வாங்குறாங்க. இந்த பிளேஸில் 100 ருபீஸ் கொடுத்து என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம். இந்த இடத்தோட ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 10 AM to 6 PM. இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க செம்மொழி பூங்காவில் பைக் கார் பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்த எல்லா பிளேஸோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. ஓகே கைஸ், இதோட நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.